So this is for class 11 English Unit 3 la page number 80. Here it is given page number 80. Unit 3 Subject Verb Agreement Concord. Here you see the rules. இங்கே வந்து always plural. Subject verb agreement is the correspondence of a verb with its subject in person and the number. இதனுடைய பேசிக் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, plural subject takes plural verb, then singular subject takes singular verb. இவ்வளோ தான். Singular subjectனா singular verb, plural subject means plural verb. Then what are all the rules? Always plural அப்படின்ட்டுருக்கு. The verb after people, police, cattle, a number of, a group of, this always refers to plural. So இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வர்றப்போ it follows plural verb. plural verb தான் ஃபாலோ பண்ணும். Similarly and வர்றப்போ two things and more than two things. Then after few, many, several, both, all, some. So இதுவும் எதை ஃபாலோ பண்ணும்? plural verb. So plural verb follow and then this one and few, many, several, both, all, some. இது எல்லாமே plural verb ஃபாலோ பண்ணும். Then after the words scissors, tweezers, trousers, short, jeans, glasses, இது எல்லாமே வந்து டூ திங்ஸ் வரும் இல்லையா? டூ திங்ஸ்னு கூட சொல்லக்கூடாது. சிசருங்கிறது வந்து அந்த மேட் ஆஃப் டூ ஆர்ம்ஸ், அந்த ரெண்டு ஆர்ம்ஸு சேர்ந்தது வரும். அதே மாதிரி ட்ரௌசர்ஸ் அப்படி தான், ஷார்ட் அப்படி தான், ஜீன்ஸு அந்த பேண்ட்டினுடைய டூ லெக்கு இல்லையா, அந்த ரெண்டு பீஸ் வர்றப்போ இதெல்லாமே வந்து இட் ரெஃபர்ஸ் டு ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல் நவுன். ஸோ ப்ளூரல் வேர்ப் வந்து இதுக்கு ஆஃப்டராக ப்ளூரல் வேர்ப் தான் வரும். ஸோ இந்த ரூல்ஸ் படி பிஃபோர் தட் சிங்குலர் வேர்ப் ஆல்சோ the verb after one of, a kind of, a type of, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வரப்போ சிங்குலர் வேர்பு தான் ஃபாலோயிங்காக வரும். ஒன் ஆஃப்னா அவற்றுள் ஒன்று, ஏ கைண்ட் ஆஃப் அப்படி தான். இது எல்லாமே அதனுள் ஒன்று அந்த மீனிங்கில் வரக்கூடியது. ஸோ சிங்குலர் வேர்ப் தான் இட் டேக்ஸ். யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வர்றப்போ சிங்குலர் verb. Then when the subject has two singular nouns joined by or, அதில் வந்து அண்டுன்னு வந்ததுன்னா plural verb. or means orனா ஒன்று, either this or that, மோகன் ஆர் ராஜு, அப்போ யாரோ ஒருத்தர் தான், அப்போ என்ன வரும்? சிங்குலர் verb. Then nouns connected with each of, ஒவ்வொன்றும், each one, either of, neither of, someone, something, anybody, anything, no one, nothing, everybody, everything, இது எல்லாமே ஒவ்வொன்றும் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஈச் ஒவ்வொன்றாக அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஸோ இங்கே வந்து சிங்குலர் வேர்பு தான் வரும். ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்பு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். The names of the subject, mathematics, then politics, civics, economics, physics, இது பார்க்குறதுக்கு வந்து ப்ளூரல் மாதிரி இருக்கும் எண்டிங் இன் எஸ் அப்படிங்கிறப்போ, பட் இட் இஸ் ஆக்சுவலி சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இதுக்கும் அப்படி தான் என்ன வரும்? சிங்குலர் வேர்ப். தென் அண்டர்லைன் த கரெக்ட் வேர்ப் இன் தீஸ் சென்டென்சஸ். ரேகா அண்ட் ஹர் சிஸ்டர்ஸ், அண்டுன்னு வந்துடுச்சு. அண்டுன்னு வரப்போ எது வரும் நமக்கு? ப்ளூரல் வேர்ப். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ரூல்ஸ் படி, ஸோ இங்கே ப்ளூரல் வேர்ப் எது? வாட்ச். வாட்சஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்புக்கு வருது. இஎஸ் வர்றது வந்து சிங்குலர் வேர்ப். ரவி டஸ் நாட், டோன்ட், லைக். ரவி அப்படிங்கிறது நேம்,
சிங்குலர். ஸோ சிங்குலர் வரப்போ சிங்குலர் verb இது டசன்ட். ஸோ இது மை கிளாஸ்மேட் ஸ்டடீஸ் பிஃபோர் ஏ டெஸ்ட். கிளாஸ்மேட்ஸ் ப்ளூரல். ஸோ ப்ளூரல் வரப்போ ப்ளூரல் verb வந்து ஸ்டடி. இது வந்து ஐஇஎஸ் வர்றது சிங்குலர் verb. ஸோ திஸ் இஸ் ப்ளூரல் verb. தென் ஒன் ஆஃப் தன்னு சொன்னால் என்ன சொன்ன நம்ம சிங்குலர் verb தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ ஒன் ஆஃப் த வரப்போ யூ ஆர் யூஸிங் சிங்குலர் verb. கிளாஸ்மேட்னா ப்ளூரல் verb. ரவினா சிங்குலர் verb. ஸோ சிங்குலர் verb என்ன இஸ். எ லேடி வித் 10 cats. வித் அப்படிங்கிறது சிங்குலர். இது லேடியை தான் ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணுது. வித்து 10 cats நமக்கு தேவையில்லை. அவங்க 10 cats கூட வந்து இருக்குது. பட் நமக்கு அந்த நவுன் வந்து சிங்குலர் நவுன் தான். வித் அப்படிங்கிறது சிங்குலர் நவுனுக்கு தான் வரும். ஸோ சிங்குலர் நவுன் என்ன வேர்போட எஸ் வர்றது. வேர்போட எஸ் வந்தால் தட் இஸ் சிங்குலர் நவுன். தென் மீசில்ஸ் வெரி சீரியஸ் இல்லையா. Then the next one, measles is or very serious. Is singular. So this is singular subject. So singular verb தான் ஃபாலோ பண்ணும். The committee decided இல்லையா. ஸோ கமிட்டி அப்படிங்கிறது சிங்குலர். ஈவன் தோ இது ப்ளூரலாக இருந்தாலும் டோட்டலாக வந்து டுகெதராக குரூப் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறப்போ we are taking it as singular noun. So it follows singular verb. singular verb என்ன சிங்குலர் வேர்ப்னா இஎஸ் வரும் இல்லையா. தென் அவர் டீம் அப்படிங்கிறது அப்படி தான். டீம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து குரூப் ஆஃப் பர்சன் டுகெதராக வர்றப்போ இது வந்து சிங்குலர் நவுன் ஒன்லி. ஸோ இட் ஃபாலோ சிங்குலர் வேர்ப். அதே டீமு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கிறப்போ அது வந்து இப்போ இங்கே டீம் அப்படிங்கிறது ப்ளூரல். So our team is the best. Then everybody enjoys இங்கே இதே டீம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனை வந்து பிரிஞ்சு போகிறாங்கன்னு வை. அப்போ அது வந்து ப்ளூரல் ஆயிடும். பட் சேம் ஒப்பீனியனாக இருக்கிறப்போ எங்கள் டீம் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு சேம் ஒப்பீனியனுங்கிறப்போ இட் இஸ் சிங்குலர் ஒன்லி. எவ்ரிபடி என்ஜாய்ஸ் இப்போ தான் ரூல்ஸில் பார்த்தோம். எவ்ரிபடின்னு வர்றப்போ இட் இஸ் சிங்குலர் வேர்பு தான் ஃபாலோ பண்ணும். தென் எ குட் சாங் ஐதர்னு வந்தாவே யாரோ ஒருத்தர் இவர்களில் ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்டு சிங்குலர் வேர்பு ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த இடத்துல இஸ்.